கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பூமலை கொண்டு நம்முடைய கிராமத்தில் கால்நடை துணை மருத்துவ நிலையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பெண்கள் சுகாதார வளாகம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு புதிதாக ஒரு அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும், சமுதாய கூடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும், தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும், அங்கன்வாடி மையம் புதிதாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும், குடிநீர் மேல்நிலை தொட்டி மின் மோட்டார் அறை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும், வடிகாலுடன் கூடிய கீழ்மட்ட உறிஞ்சி குழி அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும், இத்தனை திட்டங்களும் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு சார்ந்த கல்லூரிகளில் படிப்பதற்கு வேறு மாவட்டத்திற்கு செல்லாமல், வேறு மாநிலத்திற்கு செல்லாமல், போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ITI, அரசு நர்சிங் கல்லூரி, சட்ட கல்லூரி மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இப்படி கல்வி நிலையங்கள் அனைத்தையுமே நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய உப்பார்பட்டி அந்த விளக்கிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய அடிப்படை தேவைகள் பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், சிறிய சாலைகளை பேவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சாலைகளாகவும் போடப்பட்டிருக்கிறது. நம்ம குழந்தைகள்லாம் 5வது வரை படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை, வழங்குறாங்களா ஸ்கூலில்? சத்தம் பண்ணி சொல்லுங்க. கம்முன்னு இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. என்னங்க தாய்மார்கள்லாம் பிள்ளைகளுக்கு உணவு சாப்பிட்றாங்களா? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. சரி, விடியல் பயணமாக மகளிர்கள் நீங்கள் பஸ்ஸில் கட்டணமில்லாத பேருந்து போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களா? இந்த தேர்தல் முடிஞ்ச 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வரை காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். உறுதியாக தருவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் காரியங்களையும் மக்களுடைய தேவைகளை அறிந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் நன்றாகவே கண்கூடாக பார்த்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களில் ஒருவனாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எனக்கு நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வாக்களித்து அமோக வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதந்தோத்தை வேண்டி வணங்கி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.